இந்தியா கூட்டணியோட ஃபார்மேஷனே பாத்தீங்கன்னா இப்படி நடைபெற்று கொண்டிருக்க 10 ஆண்டு காலமாக ஒரு கடுங்கோல் ஆட்சி இங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்தியாவுல. மக்களுக்கான ஆட்சியா இல்லாம அது வந்து மேல்தட்ட கார்பரேட்காக நடக்கின்ற ஒரு ஆட்சியாக இருக்கிற காரணத்தால் பல மாநிலத்துல, அதாவது பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தை கடந்த 5 வருட காலமாக கவர்னர் என்ற ஒரு பேர்ல அங்க உங்களுடைய ஆட்களை உட்கார வச்சு எல்லா மாநிலத்திலயுமே வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எந்த மாநிலத்திலயும் வந்துட்டு பிஜேபி ஆளாத மாநிலத்தில் நான் சொல்றேன், எங்கேயுமே ஒரு சுமூகமான நிலைமை ஒரு அந்த முதலமைச்சருக்கும் அந்த கவர்னருக்கும் இல்லாத மாதிரிதான் வந்து பிஜேபி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரையுமே துன்புறுத்திட்டு இருக்காங்க. அதாவது ஜாதி மதம் பேதம் எதுவுமே இல்லாம எல்லா தரப்பினரையுமே வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து அழிச்சு ஒரு ஏன் இவங்க இன்னும் அரசியல்ல இருக்கிறாங்க, ஏன் இவங்க அரசியல் பதவியில இருக்கிறாங்க, ஏன் இன்னும் அரசியல் இருக்கிறாங்கன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் வந்து 1 2 3 போட்டு சொல்லணும். முதல்ல வந்து டிமானிட்டைசேஷன், எத்தனை உயிரிழப்பு நடந்தது அந்த பணத்தை மாற்றுவதற்காக. ஓவர் நைட்ல ஒரே நைட்ல அத்தனை காசும் செல்லாதுன்னு சொன்ன ஒரு விஷயம், அதனால நடந்த உயிரிழப்பு. அதே மாதிரி நீட்டுங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்து விஷயங்கள் எல்லாம் கேம்பெயின்ல சொல்ற விஷயங்கள். நான் கேட்கறது வியூகமாக இந்தியா கூட்டணி தரப்புல என்ன முன்வைக்கப்படுது? இப்போ இவிஎம் சார்ந்த குற்றச்சாட்டை நீங்க முன்வைக்கிறதுமே தோல்வி பயம் காரணமாகத்தான் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை பாஜக தரப்புல முன்வைக்கிறாங்க. தோல்வி பயம் எங்களுக்கு இல்லைங்க. தோல்வி பயம் மோடி நடத்தப்பட்டு கொண்டிருக்க பிஜேபி அரசுக்கு தான். அதனாலதான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த கேம்பெயின்ல எல்லாம் இத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கே முதல்ல நம்ம தமிழ்நாட்டையே உதாரணமா எடுத்துக்குவோம். தமிழ்நாட்டுக்கு இத்தனை தடவை மோடி எப்பயாவது வந்திருக்காரா? கடந்த 10 ஆண்டு காலமா மோடியோட ஆட்சி காலத்துல எத்தனை தடவை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எத்தனை நலத்திட்டங்களை கொண்டு வந்து எத்தனை விஷயங்களை வந்து அவர் நமக்காக செஞ்சிருக்கிறாரு. நீட்டுங்கிற அந்த ஒத்த செங்கல் தான் உண்ணா உட்கார்ந்துட்டு இருக்கு, எய்ம்ஸ்ங்கிற அந்த ஒத்த செங்கல் தான் உண்ணா அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கு, அதையுமே செய்யல. அதே மாதிரி ராமேஸ்வரத்துல ஆரம்பிச்சதும் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரயில்வே லைன் முடியாம, ரோட் லைன் முடியாம தான் இருக்கு. அதாவது இத்தனை தடவை வந்து அவர் வந்து திராவிடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறார். ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடன் ஆட்சி கவர்மெண்ட் இருக்கிற இடத்துக்கு ஒரு சவுத் ஜோனுக்கு வந்துட்டே இருக்கிறாருன்னா எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற அளவுலதான் வந்துட்டு இன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் இருக்கிறாரு. அதனாலதான் அடிக்கடி வந்து எப்படியாவது கிராக் டவுன் பண்ண முடியாதா, சதர்ன் ஸ்டேட்ல இருந்து ஒரு எம்பியாவது வந்து பாஜக வந்து லோக்சபால வராதாங்கிற ஆதங்கத்தின் பேரில், பயத்தின் பெயரில் தான் அவர் இத்தனை முறை தமிழ்நாட்டை நோக்கி பயனெடுக்கிறார். பயம் அப்படின்னு எடுத்துக்கணுமா, அல்லது மோடி இத்தனை முறை வர்றது மூலமாக வெற்றியை காண முடியும் அப்படின்ற நம்பிக்கைன்னு பாக்கணுமா? இப்போ குறிப்பாக கோவை கொங்கு ரீஜனுக்கு 2வது முறையா வர்றாரு. அப்போ அந்த பகுதியில வெற்றியை காண முடியும் அப்படின்ற நம்பிக்கையின் வெளிப்பாடா வர்றாரு அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. மேடம் நானும் சொல்றேன், குறிப்பிட்ட ஒரே ஒரு இடத்த மட்டும் வந்துட்டு நோக்கி அங்க மட்டும் போகிற விஷயம். ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ சீட்டை வின் பண்ணிருக்கிறாங்க இல்லையா, அந்த பெல்ட்டை உடைக்க முடியும்னு நம்பி திரும்ப திரும்ப அங்கேயே வந்து அவருக்கு இப்ப தமிழ்நாட்டுல ஒரு எம்பி எப்படியாவது வின் பண்ணி அவருக்கு காமிச்சாகணும். மோடி நான் சாதிச்சேன், நான் எப்பவுமே தண்ணி அப்படியே அவரை பத்தியே பிரபலப்படுத்திக்கிற ஒரு மனிதர் தானே அவரு. நான் தான் சாதிச்சேன், நான் வந்து இதை சாதிச்சேன் தான் இன்னைக்கு ரோட் ஷோ வரைக்கும் வந்திருக்கிறாரு. ஏன் இதே வந்துட்டு 10 ஆண்டு கால ஆட்சி காலத்துல ஏன் வரல? வந்து எல்லா நலத்திட்ட உதவிகளும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டியதானே. இன்னைக்கு இவ்வளவு பயந்து போய் நீங்க வந்து எதை தின்னா பித்தம் தெளியும்ன்ற மருந்தை தேடிக்கிட்டு இங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. ஒண்ணு மட்டும் உறுதி மேடம், எத்தனை தடவை இன்னும் 1000 தடவை மோடி இங்கே கால் எடுத்து வைத்தாலும் திராவிடியன்ங்கிற விஷயம், திராவிடம்ங்கிற விஷயம், தமிழர்கள் என்ற விஷயம் இருக்கிற வரையும் அவர் இதை உடைக்க முடியாது. இது வெறும் பகல் கனவாக தான் அவருக்கு அமையும். ஓகே, இறுதியான கேள்வி. முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு அமைச்சர் பதவி கொடுப்பது தொடர்பாக ஆளுநர் மறுப்பு தெரிவிக்கிறார் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அது குறித்து திமுகவினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? அடுத்த கட்டம் நாங்க வந்து அதுக்கு உச்ச நீதிமன்றத்துல என்ன பண்ணணுமோ அதை நாங்க கண்டிப்பா செய்வோம். அதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, கவர்னருக்கு அதாவது வந்து ஒரு கவர்னர் வந்து ஏற்கனவே தேவையே இல்லை, ஆளுநருங்கிற ஒரு விஷயமே தேவையே இல்லைங்கிற வந்து அறிஞர் அண்ணா காலத்திலேயே சொல்லப்பட்ட விஷயம். நாட்டுக்கு கவர்னரும் ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லைங்கிறது, ஆளுநரும் தேவையில்லைங்கிற ஒரு விஷயத்தை ஏற்கனவே நாங்க வந்து அன்னைய அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த கவர்னர் வந்த காலத்துல இருந்து நாங்க வந்து நீட் மசோதாவை அமைச்ச போகும் அதை அனுப்பாம அவரே வச்சுக்கிட்டது, அதே மாதிரி ஆன்லைன் கேம்ஸை தடுக்கணும்னு சொன்னப்பவும் அதுக்கான உயிரிழப்புகள் நடந்தது. இப்படி எந்த விஷயத்துக்கும் கவர்னர் வந்துட்டு எதுக்குமே ஒத்துழைக்காத கவர்னர் இதற்கு மட்டும் ஒத்துழைப்பார் என்று நாங்க எதிர்பார்க்கறது வந்து நாங்க யாரும் எதிர்பார்க்கல. ஆனா ஒரு கவர்மெண்டா என்ன விஷயம் செய்யணுமோ அவர் மேல ஸ்டே வந்த தொட்டு கண்டிப்பா ரீஇன்ஸ்டேட் பண்ணணும்ங்கிறது ஒரு கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு நார்மலான ஒரு விஷயம். அதை தான் நாங்க வந்து இன்னைக்கு எடுத்துட்டு போயிருக்கிறோம். ஸ்டே வாங்கும் போதே அவர் ஸ்டே கொடுக்கும் போதே தெரிஞ்சிருக்கணும் நிச்சயமாக அவர் நாளை விடுதலை ஆகி வருவாரு, அவர் ப்ரூவ் ஆகுவாருன்றத. அதை வந்து ஒத்துக்க முடியாத கவர்னர் தான் இன்னைக்கு இப்படி பண்ணிருக்காரு. அதற்கான நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டுமோ கண்டிப்பா வந்து அது உச்ச நீதிமன்றத்துல திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் எடுக்கப்படும்.
இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திருமிகு கனிமொழி சோமு. வணக்கம். அடுத்ததாக நியூஸ்